இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹவு டு ஓவர் கம் டெம்ப்டேஷன், சோதனைகளை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து இந்த காணொளியில் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, சோதனை என்றால் என்ன? சோதனை என்ற வார்த்தையை நாம் பேசுகின்ற பொழுது நமக்கு முதலாவது ஞாபகத்திற்கு வருவது யோபுவின் வாழ்க்கை குறித்து தான். யோபு மிகவும் கடினமாக சோதிக்கப்பட்டார். நாம் என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்ற பொழுது நாமும் கூட இவ்விதமாக சோதிக்கப்படுவோம் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம். அது அல்ல காரியம். சோதனை என்பதற்கான டெஃபினிஷன் அது அல்ல. நாம் அந்த மாதிரி சோதிக்கப்பட போவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்முடைய மனதில் சோதனை நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அதைத்தான் நமக்கு வேதம் பல்வேறு வசனங்களில் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. சோதனை குறித்து பேசுகின்ற பொழுது பவுல் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களில் அவர் குறிப்பிடுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு என்ன விருப்பம் இருக்கிறது? நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய மனசு என்ன வாஞ்சிக்கிறது? வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்குள் வாழ வேண்டும் என்று சொல்லி நம் மனசு வாஞ்சிக்கிறது. ஆனால் வெறுக்கிறதையே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் செய்யாமல், ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறதற்கு நாம் முயற்சிகள் செய்யாமல், வெறுக்கிறதாய் உலகத்தின் காரியங்கள், சோஷியல் மீடியா, டிவி என்று சொல்லி பல்வேறு விதமான காரியங்களில் நம்முடைய மனதை செலுத்துகிறோம். அப்போது நாம் கர்த்தருக்கு விரும்புகிறதை செய்யாமல் நமக்கு விரும்புகிறதை, உலகம் விரும்புகிறதை செய்கின்ற பொழுது சோதனை நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனை எதற்காக வருகிறது என்பதை குறித்து வேதம் பேசுகிறது. 1 பேதுரு 1:7 வேதம் சொல்கிறது, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து யாக்கோபு 1:13-14 வசனங்கள் பேசுகிறது. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்கள், முதலாவது சோதனை எப்படி வருகிறதுனா, ஆசை, இச்சை என்ற வடிவில் வருகிறது. உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய இச்சை. நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் அதை உங்கள் கைகளில் விட்டு விடுகிறேன். நாம் எந்த மாதிரி உலகத்தின் இச்சையில் இருக்கிறோம் என்பதை நாம் தான் டிசைட் பண்ணோம். சோஷியல் மீடியா, யூடியூப், இன்னும் பல்வேறு விதமான வலைத்தளங்கள், டிவி ஷோக்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான இச்சையினால் நாம் இழுக்கப்படுகிறோம். அதனால் நாம் சோதிக்கப்படுகிறோம். இச்சையை நாம் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. அடுத்த வசனம் பேசுகிறது, இச்சையானது என்ன பண்ணுகிறதா? கற்பம் தரிக்கிறதா. இந்த எதை கற்பம் தரிக்கிறதுனா, பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் என்ன பண்ணுகிறது? பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இது இட்டர்னல் டெத். பாவம் பூரணமாகின்ற பொழுது நரகத்திற்கு நாம் செல்வோம், மரணத்தை பிறப்பிக்கிறதும் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. இந்த இச்சை என்ற வார்த்தையை நாம் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. அது நம்மை மரணத்திற்கு இட்டு செல்கிறது, பாதாளத்திற்கு இட்டு செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அப்போ சோதனை என்றால் என்ன? நாம் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை, உலகத்தின் காரியங்களை செய்கிறது சோதனையாக இருக்கிறது. அது எப்படி வருகிறது? இச்சையினால் வருகிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த சோதனைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அன்றைய இரவிலே கெத்செமனே தோட்டத்தில் அவர் இவ்வாறாக சொல்லுகிறார். சோதனைகளை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சோதனைகளை மேற்கொண்டார் பாருங்கள். அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக அவர் கடினமான ஒரு மன அழுத்தத்தில் இருந்தார். அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். ஆனாலும் அதை மேற்கொண்டார். அந்த சோதனையின் வழியாக அவர் கடந்து சென்றார். அவர் அந்த சிலுவை பாதையில் கடந்து செல்வதற்கு அதற்கு முந்தைய இரவில் அவர் கடினமாக ஜெபித்தார், மிக ஆழமாக ஜெபித்தார். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? சோதனைகளை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறது என்ன? லூக்கா 22:40-46 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். 46வது வசனம், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 26:40 அவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி அவர் கேட்கிறார். பாருங்கள், அவர் சோதனைகளை, சிலுவை என்று சொல்லி மிகப்பெரிய பாதையின் வழியாக அவர் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது.
அதை அவர் ஜெபத்தின் மூலமாக, தேவ பலத்தின் மூலமாக கடந்து சென்றார். அதே காரியத்தை நமக்கும் கூட கற்றுக் கொடுக்கிறார். நாம் எப்படி சோதனையை மேற்கொள்ளலாம்? நீங்கள் தேவ பலத்தில் நிறைய வேண்டும். தேவ பலத்தால் நீங்கள் நிரப்பப்படுகின்ற பொழுது இச்சை என்ற பாவத்தில் நீங்கள் விழாதிருப்பீர்கள். நீங்கள் தேவ பலத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை நாம் தியானித்திருக்கிறோம். அவர் வாழ்க்கை முழுவதும் ஜெபித்தார் என்பதை நாம் தியானிக்கிறோம். அவர் அதிகாலையில் ஜெபித்தார், அவர் சாயங்காலத்தில் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். அவர் இதை போல ஒரு கடினமான சூழ்நிலையில் இரவு முழுவதும் அவர் கடினமாய் ஜெபித்தார். அவர் சோதனைகளை மேற்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் நமக்கும் கூட கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் 1 மணி நேரமாவது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் இந்த இச்சை என்ற பாவம், சோதனைகளை மேற்கொள்வது நமக்கு எளிதான காரியமாயிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.